பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் மிகப்பெரிய ஆப்பை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வச்சு விட்டாரு. இன்ன வரைக்கும் நடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா செருப்படி அடிக்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இந்த வாரம் வந்து கலையரசன் வெளியில போவாரா, இல்லை திவாகர் வெளியில போவாரா, இல்லை பிரவீன் காந்தி அவர்களா, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டே பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே வந்து அந்த கொரட்டை பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். திவாகருக்கும் பிரவீன் ராஜுக்கும் வந்து சரியான சண்டை. நைட்டே என்ன வந்து பிரவீன் ராஜ் வந்து இவ்வளவு வந்து சீண்டி ஒம்பல் தொட்டு போயிட்டாரு. அதனால அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து திவாகர் வச்சிருந்தாரு. எப்படா அவன் காலைல வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி காசப் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்லிதான் அனுப்புறாரு. தயவு செஞ்சு இந்த பைத்தியகாரத்தனத்தெல்லாம் உள்ள போயிட்டு பண்ணாதீங்க மிஸ்டர் தர்பூசணி அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது போயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அப்புறமேட்டு என்ன டாஸ்க் இது பாட்டு கொடுத்தாலும் போட்டுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்மளுக்கு பாக்குறதுக்கு இரிட்டேட்டா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இவரை வெளில விட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் தான். இவரெல்லாம் இது பண்ணும்போது நம்மளுக்கு இருக்குத்தனம் பண்ணிட்டு நம்மளுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு நீ செருப்படி அடிக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். காலையிலே பிரச்சனை வந்து இதுக்கு வந்து நடுவில் கெமி வேற உள்ள பூந்து அவங்களும் வந்து எதுக்கு நீங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி அங்கோட ஒரு சலசலப்பாச்சு. அது பார்க்கறதுக்கு கிரிஞ்சா காமெடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் தண்ணீருக்காக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து புதுமையா பண்ணுவாங்க. இந்த சீசன்ல தண்ணி இல்லை அப்படின்னா இவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க, சண்டை போடுவாங்கல்ல, அதுக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. தண்ணியை வந்து கட் பண்ணி விட்டாப்புல பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குமே வைக்கிறாரு. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா வெளியில வந்து 10 செகண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வந்து லைட் எரியும். அதுக்குள்ள அந்த ட்ரம்மை வச்சு நீங்க பிடிச்சிடணும். பிடிச்சிட்டீங்க அப்படிங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. சப்போஸ் நீங்க பிடிக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை. ஒருத்தருக்கு இப்போ வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 130 லிட்டர் தேவைப்படுது. 20 பேர் இருக்கீங்க, நியூஸ் பேப்பர் கூட கிடையாது, பார்த்துக்கங்க. டேப்ல தவிர வந்து பாத்தீங்கன்னா டேப் எதுவுமே தண்ணி வராது, ஃப்ளஷ்ல மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குடிக்கிற தண்ணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஷோரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா டொக் டொக்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்டு கேட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா தண்ணி வரும். அதை நீங்க ஒரு ஆள் வச்சு பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து இந்த லக்ஸரி வீட்ல இருந்து ஒருத்தர் வந்து நியமிக்க சொல்றாங்க, இங்க இருந்து அசிஸ்டன்ட் நியமிக்க சொல்றாங்க. இங்கெல்லாம் ஒரு மனதான் பாத்தீங்கன்னா சபரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. கமருதீனை பாத்தீங்கன்னா அங்க வந்து நியமிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு விட்டுறாங்க. அவர் தான் வந்து இந்த வாட்டருக்கு வந்து இன்சார்ஜா இருக்காரு. அப்புறமேட்டு இன்னைக்கான நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கலையரசனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது அவர் சரி கிடையாது, சரி கிடையாது மீன்ஸ் அப்படி கிடையாது, அவர் வந்து இன்னும் மிங்கிள் ஆகல, இன்னும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம், அமைதியா இருக்காரு அப்படின்ற ரீசன் தான் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அமைதியா இருக்காரு, மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாரு, இன்னும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து ஆதிரை தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரீசனை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் டிவியா இருக்கட்டும், பிக் பாஸ் டீமே வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது இவர் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல, வெளியில இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்காக எக்கச்சக்க பேர் வந்து கியூல நின்றுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்பனா எல்லாரும் அவனுக்கு இருக்குத்தனம் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான்ல. அதனால அவர் இங்க இருக்கிறது டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்புன்னு அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமேட்டு கலையரசன் யாருன்னே மறந்துட்டாங்க. வெளியில போய் பார்த்துட்டு வந்து திரும்பி வந்து ஆதிரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலையரசன் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நீங்க எப்படி இது உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் என் ஒய்ஃபும் கண்டென்ட் காண்டி எதை வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப கண்டென்ட் காண்டி என்ன வேணா பண்ணி உள்ள வந்துடலாம் நினைக்கக்கூடிய ஆளை வந்து இங்க டிசர்வே கிடையாது, அவரையும் நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் வந்து கரெக்டா சொன்னது வந்து அவங்களாதான் இருக்கும். அப்புறமேட்டு திவாகர் அவர்கள், அவரை நீங்க வந்து பைத்தியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. நாமினேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜை பண்ணும்போது கரெக்டா சொல்றாரு, கெமி நாமினேட் பண்ணும்போது கரெக்டா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுதானே நீ பண்ற அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. ஒரு வழியா நாமினேஷன் முடிவுகள் வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானா அவர்கள் கியூட்னு சொல்லிட்டு கிரிஞ்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ட்ரிகர் கூட இன்னைக்கு ஆகுறாங்க.
அதனால வந்து அவங்க ஒரு 3 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு ஆதிரே அவர்களை வந்து ஒரு 3 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்சரா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, சைலண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரவீன்ராஜ் அவர்கள் அந்த காலையில் நடந்த பஞ்சாயத்து ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பிரச்சனை, அதனால ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரையுமே நாமினேட் பண்ணியிருந்தாங்க. பிரவீன் காந்தி அவர்கள் காலையில் அவரே வந்து வாக் அவுட் ஆயிட்டார், நான் வந்து இதற்கு டிசர்வ் இல்லப்பா அப்படின்ற மாதிரி. அதனால அவரையுமே வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 பேர். அப்புறம் திவாகர் அவர்களை வீடே சேர்ந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அவரை கலையரசனை தான் வீட்டு மொத்தத்துல இருக்க அவரை தவிர்த்து மொத்தம் ஒரு 6 பேர் வந்து நாமினேட் அவர் பண்ணல, ஒரு 7 பேர் நினைக்கிறேன். மற்றபடி மித்தருக்கு எல்லாருமே 12 பேர் பாத்தீங்கன்னா அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டை பொறுத்தளவு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆதிரைக்கு வேற லெவல்ல வந்து ஓட்டு விழுந்துட்டு இருக்கு இந்த கேள்வி கேட்டனால. கரெக்டான நாங்க கேட்கக்கூடிய கேள்வியில நீ கேட்கிறியமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கடைசியில யார் தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலையரசன் அவர்களும் பிரவீன் காந்தி அவர்களும் பாத்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா புதுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. கண்டென்ட் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஒரு நாள் ஆயிருக்கு, எல்லாருமே ஆஃப் ஸ்லீப்ல தான் இருக்கேன், இன்னும் யார் பேரு யாருக்குமே தெரியல, நம்மளுக்கே என்ன மனப்பாடம் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த வீடு ஃபுல்லா வந்து நல்ல ஒரு வைபா இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, திவாகர் ஏதோ கிறுக்குத்தனமா பைத்தியகாரத்தனமா ஏதோ ஒண்ணு அட்டென்ஷனுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. கேமி அவங்களும் பாத்தீங்கன்னா பாட்டில போய் திருடி வைக்கிறது, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சண்டைக்குள்ள மூக்க நுழைக்கிறது, அதிக பிரசிங்தனமா என்னமோ ஒண்ணு அதுவும் பண்ணிட்டு இருக்கு. விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்டர்டைன்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா தெரியுறாரு. பார்வதி அவங்க சொல்லவே தேவையில்ல, அக்கா தனியாள் இல்லாத காட்டிலே பாத்தீங்கன்னா அக்கா கண்டென்ட் கொடுப்பாங்க. ஆனா அக்காவை பத்தி பேசுறதுக்கே இல்லை, அவங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா கண்டென்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பிரவீன்ராஜ் அங்கங்க சம்ருதீன் அங்கங்க பேசி இது பண்றாரு. அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல இப்ப நாளையில இருந்து ஒரு 2-3 நாள்ல வந்து கலையரசன் வந்து கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னா மேபி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி வந்து மக்களை ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரவீன் காந்தி கூட கண்டென்ட் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் போது பிரவீன் காந்தி வெளில போயிருவாரு. இல்லப்பா இப்ப கலையரசன் இதே வந்து ஸ்லீப் மோட்ல தான் இருக்காரு, எதுவுமே குத்துங்க ஜம்மா, முதுகுல தானே குத்தல நெஞ்சில தானே குத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த வாரம் வந்து கலையரசன் வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் வெளியில போறதுக்காக. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து வெளியில இந்த 7 பேத்துல வந்து யார் வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட வந்து வச்சிருந்தாரு பிக் பாஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஸரியா இருக்க அந்த வீடு பிக் பாஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபரையுமே கொடுத்திருந்தாரு. இந்த வீட்டோட இசையே நீங்க தான், நீங்க மட்டும்தான் எல்லாமே, நீங்க எந்திரிச்சாதான் சாங்கே பிளே ஆகும், உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு எல்லாமே இவங்க தான், அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க, அதை டேஸ்ட் கூட அவங்க பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸுமே கொடுத்திருந்தாரு. ஒரே நெகட்டிவ் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு தலை டாஸ்க்ல மட்டும் அவங்க பங்கு பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாமினேஷன்ல இருந்து பாதி பேர் வந்து சேவ் ஆவாங்க, பாதி பேர் எப்பயுமே வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு இது அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கு. போன சீசன் இருந்த மாதிரியே இருக்கு. அதுக்கு முந்தின சீசன் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, அதை இழுத்து மூடினாங்க. போன சீசன் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இருந்துச்சு, பாய்ஸ்ல இருந்து ஒருத்தர் இங்கிட்டு போனோம், இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போனோம். ஒருத்தர் இது பண்ணி பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தடவையும் கொண்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய மாற்றங்கள் எது இருக்கலாம், நாளையில இருந்து வேற எதுவும் சொல்றேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வெளியில போனா நல்லா இருக்கும், திவாகர் அந்த மாதிரி எல்லாத்தோட நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.